இல்லேரும் என் தங்க வடி வேலோ கந்தனனை காண இன்னும் ஓடி வருவேனோ. அப்படிதான் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன கேம் பிளே விளையாட போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி டெம்பிள். அதாவது இந்த கேமில் வந்துட்டு எப்படி ரியலிஸ்டிக்காக எப்படி பழனி கோயில் இருக்குமோ அந்த மாதிரி இந்த கோயிலை கொடுக்குறாங்க. ஸோ முருகரை பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாம் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் அவர் உங்களுக்கு நல்லதாக கொடுப்பாரு, நல்லதே கொடுப்பாரு. சொல்லி வாய் முடிக்கிறதுக்குள்ளே முருகர் வந்து நிற்கிறாரு பார்த்தீங்களா கைஸ். ஸோ இவருக்காக இந்த வீடியோவை லைக் ஷேர் அண்ட் லைக்கு சப்ஸ்கிரைபு பண்ணி விட்ருங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன், இந்த இடத்துல பாட்டெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு அந்த பிபி ஊதுற மாதிரிலாம் வரும். அந்த மாதிரி ரொம்ப வரும்போது நான் அப்பப்போ பேச மாட்டேன். ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த கேமில் பூ கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், சாம்பிராணி, கற்பூரம் எல்லாமே காட்டுறாங்க. இன்றைக்கி நம்ம வந்துட்டு பழனி முருகரை வந்துட்டு இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். பழனி தரிசனம் வாங்க போகலாம். வாங்க, எடுத்தோடனே முருகர் தான் இருக்கார் இந்த இடத்துல. ஃபஸ்ட்டு முருகருக்கு சும்மா இங்கே அப்படியே பண்ணிவிட்டு அப்படியே போகலாம். இப்போ பாருங்களேன், மயில் அழகாக இருக்குங்க. மயில் எங்கே எப்படி பழனி கோயிலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குதுங்க. சாரி எங்க விநாயகர் இருக்காருங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே விநாயகர் நம்ம கும்பிட்டு போவோம். அப்படியே விநாயகா எல்லாரையும் இந்த வீடியோவுக்கு லைக் போட சொல்லு விநாயகா, அதுக்கடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு விநாயகா. அப்படியே பூ வச்சுட்டு போவோம் மடியில். எங்க மடியில் வைக்க முடியல. சரி போகலாம். ஏங்க இங்கே பாருங்க, இவரெல்லாம் தரிசனம் செஞ்சுட்டு வந்துட்டாங்க. ஏங்க இங்கே பாருங்க, ட்ரெஸ்ஸு இந்த கேரக்டருக்கு சாரீ கட்டி பார்ப்போம். காமெடியாக இருக்குங்க. பிங்க்கு வேணும், ப்ளூ போட்டுப்போம். ப்ளூ தான் நல்லா இருக்கு. ஓகே, ஏங்க இங்கேயும் பிள்ளையா இருக்காரு. இப்படியும் அப்படியே ஒரு கும்பிட்டு பிள்ளையாருப்பா உன் வேலையை காட்டிட்டப்பா சின்ன போகலாம். போவோம். இது என்ன கோயில்? எங்க கருப்பசாமி கோயில் பாருங்க. எங்க பாட்டு சும்மா தரமாக போடுறாங்க. இங்கே பாருங்க, பழனின்னு அழகாக அப்படியே போட்டுருக்காங்க. பழனின்னு ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு முருகரை அப்படியே வழிபட்டு வரலாம். முருகரை பார்த்து அப்படியே நம்ம போவோம். முருகா, முத்துக்குமரா, கந்தா, கார்த்திகையா, திருச்செந்தூர் முருகா, எல்லாரையும் லைக் போட சொல்லு முருகா, அதுக்கடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணு சொல்லு முருகா. எங்க முருகரை பார்த்துக்கோங்க. வந்தால் போகுது, போனால் வராது. முருகரை பார்த்துக்கோங்க. இவ்வளோ பக்கம் நீங்கள் நேரில் கூட பார்த்துக்க மாட்டீங்க, இங்கேயே பார்த்துக்கோங்க. இப்போயே சொல்லிட்டேன். அப்படியே பூ இங்கே வச்சுட்டு போவோம் முருகருக்கு. முருகா போயிட்டு வரேன். வாங்க, அப்படியே வேறு என்னென்னலாம் இருக்குதுன்னு அப்படியே சுற்றி பார்ப்போம். போயிட்டு ஆறுபடை உள்ள முருகா பாருங்களேன். ஆறு பாருங்க, நல்லா இருக்குதுங்க கிராஃபிக்ஸ். எங்க காலபைரவர் பாருங்க. டாக் நாயெல்லாம் குட்டி நாய் இருந்துச்சுன்னா அது காலபைரவர். கும்பிட்டுக்கோங்க காலபைரவரை. இந்த பூ வைப்போம், கரெக்டாக வைக்க முடியும். ஐயோ, ஓகே பூ வச்சாச்சு. வாங்க நெக்ஸ்ட் கோயிலுக்கு போவோம். இது என்னது? மண்டபம் அண்டு வித்த 1000 பில்லர் மண்டபமா? நம்ம போயிட்டு வரும்போது நம்ம பார்ப்போம். மண்டபம் மூஞ்சில் உட்காந்துருக்கிற முருகங்க. ஓகே, கும்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பேர் மாரியம்மாவா? ஆமாங்க, மாரியம்மா இன்னும் சூரியம்மா. ஓகே போலாங்க. நெக்ஸ்ட்டு சாமியெல்லாம் நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அம்மனா இருக்குன்னு நினைக்கிறேன். அம்மன் தரிசனம் செஞ்சுருக்கோங்க. பாருங்க எல்லாத்தையும் பாருங்க.
பாருங்க 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 நவுருங்க. சிவன்மலைமா உள்ள போய் தான் பார்ப்போமே. சிவன் இருக்காருங்க. சிவன் இருக்காரு. ஓகே, இங்கே ஏதோ வழி போகுது, போய் பார்ப்போம். தீப்பந்தமாக இருக்குது பார்த்தீங்களா? குதிச்சு போனால் கொஞ்சம் சீக்கிரமாக போக முடியுது. ஸோ குதிச்சே போவீங்க. இது என்னது? இது எதுவும் இல்லை. டோருங்க. கம்மிங் சோனா. இங்கே ஏதோ லோட் ஆகி வரும் போல். இங்கே போங்க. சிவனும் முருக ஃபோட்டோவும் சிவனும். கீழே ஏதோ துர்கன்னு ஏதோ இருந்தது. போவோம். ஏதாச்சும் இருக்கா? இது இந்த சாமி பேரில் என்னன்னு தெரிலங்க. ஓகே, வழிபட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே கும்பிட்டுக்கோங்க. ஓகே, மறக்காமல் லைக் போட்டுருங்க. கூட யாருக்காச்சும் ஷேர் பண்ணுறதுனாலும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சா இல்லை, பண்ணிட்டு தான் போகணும். அதுக்கடுத்து பெல் ஐக்கானை ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டக்குன்னு வரும். எல்லாம் அந்த முருகருக்காக வாட்ச் பண்ணுங்கள். பயவில் எதுக்கு இங்கே நின்றுருக்காரு? ஆதி டிவிக்கே. ஹலோ ஆதி டிவிக்கே. இருங்க, இவரை நம்ம ஃப்ரெண்டை எடுத்துப்போமா? ஆதி டிவிக்கே இங்கே இருக்காரு. எடுத்துக்கிட்டாரா ஃப்ரெண்டா? சண்முக சுவாமி, வாங்க சண்முகம். வணக்கம். எனக்கு இதெல்லாம் வேணாம். ஓகே சண்முகம், பாய். எங்க இங்கே விநாயகருங்க, கற்ப விநாயகர். கும்பிட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, விநாயகர் என்ன என்கிட்ட சொன்னார்னா, எல்லோரும் மறக்காமல் லைக் போட்டு போங்கன்றாரு. ஸோ அவருக்காக கொஞ்சம் ஒரு லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. முருகா வர முருகா. இப்போ இது பாட்டு டக்குன்னு வந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சுங்க. சரி போவோம். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாச்சும் கோயில். நெக்ஸ்ட் கோயில் மண்டபம். எங்க பெருமாள் கும்பிட்டுக்கோங்க. பெருமாள் வந்தா. பெருமாள் ஃபேன்ஸ் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. முருகர் ஃபேன்ஸ் எல்லாரும், முருகர் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா எல்லாரும் எல்லோ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னா முருகான்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பெருமாள் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா எல்லாரும் பெருமாள்னு போட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் விநாயகர் ஃபேன்ஸாக இருந்தால் கணேஷா அப்படின்னா விநாயகான்ட்டுன்னு போட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்போதான் தெரியும் யாரெல்லாம் எந்தெந்த சாமிக்கெல்லாம் ஃபேனுன்னு. ஓகே, மண்டபம் போய் பார்ப்போம். இங்கே நல்லா இருக்குங்க மண்டபம். இங்கே ஒரு பாட்டு போடுறாங்க, நல்லா இருக்குங்க. ஓகே, இன்னும் ஒரு மண்டபம் இருக்குன்னு பார்த்தோங்க. இங்கே பாருங்க, இது வந்துட்டு சூரியன் சந்திரன். ஓகே போகலாம். என்னடா இங்கே உட்கார விட்டீங்க? சந்திரன் மேலாம் உட்காரக்கூடாதுங்க நம்ம. அவர் நம்ம கடவுள், மன்னிச்சுக்கோங்க. ஓகே, எங்க இது அந்த கதை, எங்க ஞானப்பழம் கதை நல்லா இருக்குங்க இந்த கதை.
உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா விட்டுருங்க, தெரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சிவன் வந்துட்டு ஒரு மாம்பழத்தை எடுத்து இந்த மாம்பழம் யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்பாரு. அப்போ வந்துட்டு உலகத்தில் நான் தான் மூத்த பிள்ளை, எனக்கு தான் தரணுன்ட்டுன்னு முருகரும் விநாயகரும் சண்டை போட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து சிவன் வந்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, இந்த உலகத்தை டக்குன்னு யார் சுற்றி வராங்களோ, ஃபஸ்ட்டு யார் சுற்றி வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த யானைப்பழம்னுவார். அப்போ என்ன ஆயிரும், முருகர் நான் ஃபஸ்ட்டு நான் தான் போய் சுற்றி வந்துட்டு முருகர் வந்துட்டு அவரோட மயில் எடுத்துகிட்டு சுத்த போயிடுவார். ஆனால் விநாயகர் வந்துட்டு சிவனும் பார்வதியையும் அப்படியே சுற்றி வருவார். அதுக்கடுத்து சிவன் கேட்பாரு, ஏன் எங்களை சுற்றுறன்ற மாதிரி கேட்பாரு. கேட்கும்போது என்னுடைய உலகம் நீங்கள் தான், என்னோட அப்பா அம்மா தான் எனக்கு உலகம்ட்டுன்னு சொன்னோடனே சிவனும் பார்வதியும் அப்படியே ஆச்சரியப்பட்டு அவருக்கே யானைப்பழத்தை கொடுத்துருவாரு. அதுக்கடுத்து முருகர் வந்துட்டு, ஏன் நான் தானே ஃபஸ்ட்டாக இந்த உலகத்தை சுற்றி வந்தேன், எதுக்காக எனக்கு யானைப்பழம் கொடுக்கலன்ட்டுன்னு ஒரு இது வரும். அந்த கதை தாங்க நல்லா இருக்குங்க. பட் ஆனால் என் தலைவன் எப்பயுமே முருகர் தாங்க. ஓகே, அவ்வளோதான். லாஸ்ட்டாக முருகரை ஒரு தரிசனம் மட்டும் பாட்டு போயிடலாம். நிதிஷ்குமார் ரெடி. வண்ணமையிலேடும் என் தங்க வடிவேலோ, கந்தனுனை காண என்ன ஓடி வருவேனோ, செந்தமிழை காக்கும். இருங்க, மறுபடி வரலாம். பாட்டு கரெக்டாக வரணும்ல. ஓகே, கரெக்டாக இருக்கா? வண்ணமையிலே இருங்க கரெக்டாக வரணுங்க. படே வண்ணமையில் ஏறும் என் தங்க வடிவேலோ, கந்தனுனை காண என்ன ஓடி வருவேனோ, செந்தமிழை காக்கும் வெல் செவக்கொடியானோ, எண்ணி பாடும் எந்த கந்தனறிவானோ, ஓடினேன் பால் காவடி சுமந்து ஓடினேன், வயல் பாதங்கள் கடந்து ஆடினேன், அவன் நாணயம் முனைந்து பாடினேன், வடிவேலனை நினைத்து ஓடினேன், பால் காவடி சுமந்து ஓடினேன், வயல் பாதங்கள் கடந்து ஆடினேன், அவன் நாணயம் முனைந்து பாடினேன், வடிவேலனை நினைத்து. ஓகே முருகா, போயிட்டு வரேன். இங்கேயும் மணி அடிக்கிறாங்க. போடு முருகன் வந்தா. ஓகே, கருப்புசாமி கோயிலை பாட்டு போயிடுவோம் இப்போ. நாங்கள் இந்த வீடியோ அவ்வளோதான், முடிச்சுக்கலாம். ஒரே ஒரு குளியல் போட்டுருந்தோம். இங்கே வாங்க, குளியல் போட்டுருவோம். எத்தனை பேர்த்துக்கு முருகர் பார்த்து ஓகே நம்ம பழனிக்கு போகணுன்ட்டு இருந்தோம், இவரே வந்து பழனியை காட்டிட்டாரு. ஓகேன்றதெல்லாம் யார் யாருக்கெல்லாம் தோணுச்சு, யாரெல்லாம் பழனிக்கு போயிட்டு இருக்கீங்க, யாரெல்லாம் பழனிக்கு போகணுன்றதெல்லாம் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இன்னொரு வீடியோ நம்ம எல்லாம் சந்திப்போம். அது வரைக்கும் காத்துருங்க. அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. எனக்காக இல்லைனாலும் இந்த முருகர் பக்தியுடையவர்களாக இருந்தீங்கன்னா, சாமி பக்தியோட இருந்தீங்கன்னா நீங்கள் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போங்க. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள முருகர் பாட்டு. ஓகே, தேங்க்யூ கைஸ், பாய்.